ஒரு இளைஞன் கொல்லப்பட்டது என்பது மறக்க முடியாத ஒரு குற்றம், பாரதூரமான குற்றம். அந்த சம்பவம் வேறு விதமாக நடைபெற்றிருக்கலாம், தடுக்கப்பட்டிருக்கலாம் என்பதில் இரண்டாம் கருத்து யாருக்குமே இல்லை. அந்த இளைஞருடன் சென்ற 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இங்கே நடைபெற்ற சம்பவங்கள் தொடர்பான தற்பொழுது கிடைக்கப்பெறுகின்ற இந்த செய்திகள் என்பது ஒரு மயக்க நிலையை கொண்டு வருவது தவிர்க்க முடியாததாக இருக்கின்றது. அதற்குரிய காரணம் என்னவென்று சொன்னால், இந்த வாகனத்தை செலுத்துவதற்கு இவருக்கு வயது அதாவது வாகன அனுமதி பெறுவதற்கான வாகன சாரதி அனுமதி பெறுவதற்கான வயதை இவர் அடையவில்லை. இந்த வாகனத்தின் உரிமையாளர் இப்படி ஒரு வயது குறைந்த இளைஞரிடம் தனது வாகனத்தை கொடுப்பது என்பது அவரை இந்த வழக்கில் நிச்சயமாக சிக்க வைக்கின்ற ஒன்றாக மாறும். எனவே இது பல விடயங்களை கொண்டதாக இருந்தாலும் இங்கே பலி போன உயிரை மீளப்பெற முடியாது. ஒரு வாகனத்தை நிறுத்துவதை விட்டுவிட்டு ஒருவரினுடைய உயிரை மாய்க்கிற அளவுக்கு போலீஸ் தன்னுடைய அதிகாரத்தை கையில் எடுப்பது என்பது வன்மையான கண்டனத்திற்குரியது. அது தமிழர் பகுதிகளில் இருக்கிற இளைஞரை குருவி சுடுவது போல யாரும் சுடலாம், எப்போதும் சுடலாம், அதுக்கு யாரும் கேள்வி கேட்க மாட்டார்கள் என்கிற மாதிரியான ஒரு எதேச்சதிகார தன்மையினை தான் அது காட்டுகிறதாக இருக்கு. பின்னால் இருந்த சூடு நடத்தியதாகத்தான் நான் பார்த்த தகவல்களில் அறிந்திருந்தேன். அந்த வாகனத்தை முன்னால் விட்டு இதற்காக பின்னால் சுற்றுக்கொள்ளும் அவர்கள் சாரதியை இலக்கு வைத்திருக்கின்றார்கள் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. சாரதியை சுடப்பட்டிருக்கிறார். அதுவும் அவர் தலையில் காயமடைந்தபடியால் அவரது மரணம் என்பது சம்பவித்திருக்கின்றது. அவர் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்படும் பொழுதும் உயிராபத்தான நிலையில் இருந்திருக்கிறார். அவரை காப்பாற்ற முடியாமல் போய்விட்டது. CMR தமிழ் FM கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 10:34 இருக்கிறது. இது நாங்கள் அரசியல் சமூக தரப்பில் நிகழும் மிக முக்கியமான விடயங்களை பேசுவதற்கான, உரையாடுவதற்கான நேரமாக இருக்கிறது. அந்த வகையில் நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீர்கள். இலங்கையிலே யாழ்ப்பாணம் அல்லைப்பட்டி பகுதியிலே ஒரு 17 வயதிற்குட்பட்ட சிறுவன், 18 வயதும் கிடையாது, 17 வயதிற்குட்பட்ட ஒரு சிறுவன் போலீசாரினுடைய துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி மரணம் அடைந்திருக்கிறார். எப்படியெனில், அவர் ஒரு வாகனத்தை, ஒரு வேன் மாதிரியான ஒரு வாகனத்தை ஓட்டி சென்றிருக்கிறார். வழக்கமாகவே அவருடைய சாரதி அனுமதி பத்திரம் காலாவதியாகி இருக்கிறது. வழக்கமாக சந்திக்கிற போலீசாருக்கு கையூட்டுக்களை வழங்கி அவர் போவது உண்டு. ஆனால் இம்முறை அந்த கையூட்டை வழங்குவதற்கு பணம் இல்லாததினாலே அவர் நிறுத்தாமல் போயிருக்கிறார். அவர்கள் நிறுத்த சொல்ல நிறுத்தாமல் போயிருக்கிறார். இது அவருடைய சித்தி வழங்கியிருக்கக்கூடிய தகவல். அவ்வாறு நிறுத்தாமல் போன சிறுவனின் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த துப்பாக்கி பிரயோகம் நிறுத்தாமல் போன வாகனத்தை நோக்கி நடாத்தப்படாமல் சிறுவனினுடைய நெற்றியை குறிவைத்து உயிரை பறிக்குமா போல நிகழ்ந்திருக்கிறது. அவருடைய உடற்கூற்று பரிசோதனைகள்ல இருந்து இப்பொழுது நெற்றி வழியாக மூளைக்கு அந்த துப்பாக்கி ரவைகள் போய் அது மூளையை சேதப்படுத்தி உயிரிழப்புக்கு காரணமாக இருக்கிறது என்று அவருடைய உடற்கூற்று பரிசோதனைகள் சொல்லுகிறது. ஆக ஒரு போலீசார் மக்களை பாதுகாப்பதற்குத்தான் அவர்களுக்கு துப்பாக்கிகள் இருக்கிறது. ஆனால் வடக்கு கிழக்கு பகுதிகளில் அதிகமாக இவ்வாறு துப்பாக்கி பிரயோகங்கள் பாதுகாப்புக்கு இருக்கிற போலீசாரினால் மக்களை கொல்லுகிற வகையிலே அவர்களுடைய உயிரை மாய்க்குமா போல நிறுத்தாமல் போனார்கள், அது செய்தார்கள், இது செய்தார்கள் என்கிற காரணத்துக்காக நிகழ்த்தப்படுவது ஏன்? 2016 காலப்பகுதியிலும் இதே மாதிரியான ஒரு சம்பவம், சுலக்ஷன் கஜனை நீங்கள் ஞாபகம் வைத்திருப்பீர்கள். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே படித்த என்னுடைய பீடத்தைச் சேர்ந்த மாணவர்கள், என்னுடைய நண்பர்கள், அவர்களுடைய இறப்பின் செய்தியை நான் தான் அந்த இறப்புக்கு பிறகு அந்த செய்தியை வாசித்து முடித்து எழுந்தேன். எனக்கு இன்னும் அது ஞாபகம் இருக்கிறது. இன்றைக்கு வரைக்கும் அவர்களுடைய அந்த மரணத்துக்கு கூட சரியான வகையிலே பொறுப்பு கூறல் இடம்பெறவில்லை. ஆக வடபுலத்திலே இவ்வாறு தொடர்ந்து நிகழ்வதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது இன்றைக்கு பேசு பொருளாகி இருக்கிறது. சுரேஷ் தர்மாவை நாங்கள் இணைத்துக் கொள்ளலாம் இந்த பேச்சுக்காக. வணக்கம் சுரேஷ் தர்மா. வணக்கம். வணக்கம் பிரியா. வணக்கம் நேர்களே. வணக்கம். மற்றொரு உரையாடலிலே உங்களை சந்தித்திருக்கிறோம் சுரேஷ் தர்மா. இந்த அல்லைப்பட்டி துப்பாக்கிச்சூடு விவகாரம் குறித்த மேலதிக விவரங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியுமா?
ஆமாம். நிச்சயமாக இது ஒரு சங்கடத்திற்குரிய விவகாரம். ஒரு இளைஞன் கொல்லப்பட்டது என்பது மறக்க முடியாத ஒரு குற்றம், பாரதூரமான குற்றம். அந்த சம்பவம் வேறு விதமாக நடைபெற்றிருக்கலாம், தடுக்கப்பட்டிருக்கலாம் என்பதில் 2ஆம் கருத்து யாருக்குமே இல்லை. இந்த விடயம் நிச்சயமாக விசாரணைக்கு எடுக்கப்பட்டு, இது தொடர்பான விளக்கங்கள் மேலதிகமாக வர இருக்கின்றன ஏனென்றால், அந்த இளைஞருடன் சென்ற 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இங்கே நடைபெற்ற சம்பவங்கள் தொடர்பான தற்பொழுது கிடைக்கப்பெறுகின்ற இந்த செய்திகள் என்பது ஒரு மயக்க நிலையை கொண்டு வருவது தவிர்க்க முடியாததாகி இருக்கின்றது. அதற்குரிய காரணம் என்னவென்று சொன்னால், இந்த வாகனத்தை செலுத்துவதற்கு இவருக்கு வயதில்லை. வயது அதாவது வாகன அனுமதி பெறுவதற்கான வாகன சாரதி அனுமதி பெறுவதற்கான வயதை இவர் அடையவில்லை. அதிலும் விட இளம் பிராயம் 17 வயது, 18 வயதிற்கு பிறகுதான் இலங்கையில் வாகன அனுமதி பத்திரம் என்பது பெற முடியும். அவ்வாறான நிலையில் ஓட்டிச் சென்ற பொழுது அல்லைப்பட்டி என்கின்ற இடத்தில் சந்தியில் சோதனையில் நின்ற போலீசார் மறைத்த பொழுது அவர்கள் நிற்பாட்டாமல் சென்ற பொழுது அல்லைப்பட்டியை நோக்கி இன்னும் ஒரு இடம் உடனடியாக இடத்தின் பெயர் ஞாபகம் வரவில்லை. நான் நினைக்கிறேன் மண்டை தீவாகத்தான் இருக்கணும். மண்டை தீவிலிருந்து அல்லைப்பட்டியை நோக்கி வந்த போலீஸ் வாகனத்திற்கு தகவல் கொடுத்திருக்கிறார்கள். அவர்களும் நிறுத்த முயற்சித்த வேளை அவர்கள் நிறுத்தாததால் இந்த வாரான சூடு நடந்ததாகத்தான் போலீசார் சொல்லுகின்றார்கள். இங்கே உள்ள விடயம் என்னவென்றால், சம்பவம் நடந்தது அதிகாலை 1 மணிக்கு. இவர்கள் இந்த இளைஞர் இறந்தவர் வட்டுக்கோட்டை சித்தங்கனி பகுதியைச் சேர்ந்தவர். வட்டுக்கோட்டையைச் சேர்ந்த இளைஞர் அந்த தீவக பகுதிக்கு அந்த நேரத்தில் சென்றதற்காக கூறப்படுகின்ற காரணம் என்பது சற்றே ஒரு அதாவது வந்து அந்த உறுதிப்படுத்த முடியாததாகவும், அதே நேரம் இந்த வாகனத்தின் பின்பக்க இருக்கைகள் என்பன அகற்றப்பட்டிருந்ததாகவும், அகற்றப்பட்ட நிலையில் வாகனம் வறுமையாக இருந்ததாகவும், அங்கே அந்த மாட்டினுடைய அதாவது வந்து சாணக எச்சங்கள் மற்றும் ஒரு பழைய வால் போன்றவை எல்லாம் இருப்பதான சந்தர்ப்பங்கள் எல்லாம் சுட்டிக்காட்டப்படுகின்ற பொழுதும், இது உண்மையிலேயே தொடராக அந்த பகுதியிலால் இவர்கள் பயணித்திருப்பார்கள் என்கின்ற கேள்வியையும், அதே நேரம் ஒரு நள்ளிரவு வேளையில் ஒரு அந்த இடத்தை செல்வதற்கான தேவை என்ன இருக்கின்றது என்பது குறித்த கேள்விகளையும் எழுப்புகின்றது. இருந்த பொழுதிலும் இது குறித்த விவகாரங்களை இனி வருகின்ற நீதியான விசாரணையின் மூலம்தான் நாங்கள் அறிய வேண்டும். ஆனால் நீதியான விசாரணை என்பது அங்கே இடம்பெறுமா என்பது பெரிய கேள்விக்குறி. ஆனால் நிச்சயமாக இந்த மரணம் என்பது நிச்சயமாக மன்னிக்க முடியாது. இதனை வேறு விதமாக, அதாவது வந்து டயர்களுக்கு சுட்டோ அல்லது அந்த வாகனம் என்பது வேறு பகுதிக்கு செல்ல முடியாது என்று சொன்னால், இந்த தீவக தொடு பகுதியாகத்தான் அல்லைப்பட்டி மண்டைதீவு இருக்கின்றது. அதே போல இவர்கள் வேறு பக்கமாக சென்று வட்டுக்கோட்டையினால் காரைநகர் பாலம் கடந்து காரைநகருக்கு செல்வதாக இருந்தாலும் காரைநகரிலிருந்து ஊர்காவத்துறைக்கு அந்த இரவில் அவர்களால் செல்ல முடியாது. எனவே இவர்கள் ஏன் பயணித்தார்கள், என்ன நோக்கம் போன்றவையெல்லாம் இந்த கைது செய்யப்பட்ட இளைஞர்களின் அந்த சாட்சியங்களின் பொழுது வெளிவரப்போகின்ற சம்பவம். இருந்த பொழுதிலும் இது வளமையாக இவர்கள் அந்த பகுதிக்கு சென்று வருவதாகவும் கையூட்டு கொடுக்கப்படுவதாகவும் அந்த குறிப்பிடப்படுகின்ற விடயம் மற்றவர்களாலும் பிரதியீடு அல்லது உண்மை என்று நிரூபிக்கப்பட்டால் அது மிகவும் ஒரு ஆபத்தான அல்லது ஒரு அவலட்சமான செயலாகத்தான் நாங்கள் கருத முடியும். அதே நேரம் இந்த வாகனத்தின் உரிமையாளர் இப்படி ஒரு வயது குறைந்த இளைஞரிடம் தனது வாகனத்தை கொடுப்பது என்பது அவரை இந்த வழக்கில் நிச்சயமாக சிக்க வைக்கின்ற ஒன்றாக மாறும். எனவே இது பல விடயங்களை கொன்றதாக இருந்தாலும் இங்கே பலி போன உயிரை மீளப்பெற முடியாது. இது நாங்கள் நிச்சயமாக தடுக்கப்பட வேண்டிய விடயம். ஆனால் நிச்சயம் இந்த இரவு 1 மணிக்கு 1:30 மணிக்கு இவ்வாறு வாகனத்தை நிறுத்தாமல் சென்று ஏன் சென்றார்கள் என்ற கேள்விக்கான விடை தெரியாத ஒரு மயக்க நிலை இருக்கின்றது. இருந்த பொழுதிலும் தமிழர் பகுதிகளில் இவ்வாறான நிலைமைகள் தொடர்வதை நாங்கள் அனுமதிக்க முடியாது. இது குறித்து இந்த பொதுநல அமைப்புகள், இப்பொழுது மனித உரிமை நலன்பெண் யாழ்ப்பாண அமைப்பு என்பது இந்த விசாரணையில் தலையிட்டிருக்கின்றது. அவர்கள் இது போன்ற விடயங்களை வெளிக்கொணர வேண்டும். அதாவது வந்து இந்த கைது செய்யப்பட்ட இளைஞர்களுக்கு துன்புறுத்தல் அல்லது அவர்களுக்கான அவ்வாறான நிலைகளில் இருந்து அவர்களை பாதுகாத்து உண்மைகளை வெளிக்கொணர வழி ஏற்படுத்துவார்கள் என நம்புவோம்.
நிச்சயமாக. இதற்கு வன்மையான கண்டனங்களுமே கூட. ஒருவர் நிறுத்தாமல் போகிறபோது, அதற்கான சட்ட நடவடிக்கைகளும், அவர் உரித்துடைய இழப்பீடுகளை செலுத்த வேண்டிய, இல்லாவிட்டால் அதற்குரிய தண்டனை அனுபவிக்க வேண்டிய எல்லாவற்றுக்குமே அவர் தகுதியுடையவர். அது வேறு. ஆனால் ஒரு ஒரு வாகனத்தை நிறுத்துவதை விட்டுவிட்டு ஒருவரினுடைய உயிரை மாய்க்கிற அளவுக்கு போலீஸ் தன்னுடைய அதிகாரத்தை கையில எடுப்பது என்பது வன்மையான கண்டனத்திற்குரியது. அது தமிழர் பகுதிகளிலே இருக்கிற இளைஞரை குருவி சுடுவது போல யாரும் சுடலாம். எப்போதும் சுடலாம். அதுக்கு யாரும் கேள்வி கேட்க மாட்டார்கள் என்கிற மாதிரியான ஒரு எதேச்சதிகார தன்மையினை தான் அது காட்டுகிறதாக இருக்கிறது. அதே நேரம் கடந்த காலங்களிலே சுலக்ஷன் கஜன் கொல்லப்படுகிற பொழுது, நாங்கள் முதல் நாள் எங்களுடைய பல்கலைக்கழகத்துல என்னுடைய மிக மிக நெருங்கிய நண்பர்கள் அவர்கள். நாங்கள் ஒரே பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தில இருந்து செயற்பட்டவர்கள். சுலக்ஷன் கஜனினுடைய அரசியல் செயல்பாடுகளும் எனக்கு தெரியும். அவர்கள் பொதுவாகவே யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் அரசியலிலும் ஈடுபட்டிருப்பார்கள் ஏதோ ஒரு வகையிலே. ஆக அவர்களினுடைய மரணம் நிகழும் போதும் அதற்கு வேறு காரணங்களும் சொல்லப்பட்டது. ஆனால் எவ்வளவு பரிதாபகரமான முறையில அவர்கள் அந்த திரத்தி திரத்தி சுடுவது என்று இருக்கிறது இல்லையா? அவ்வாறு சுடப்பட்டிருந்ததை நாங்கள் பார்த்தோம் அங்கே இருந்து. இன்றைக்கு வரைக்குமே அதற்கான எந்த ஒரு நியாயமுமே கிடைத்தபாடு இல்லை. ஆக இந்த விவகாரமுமே சொல்லுகிறார்கள், இந்த சாணி உள்ளே இருப்பதை விடவும், சாணி எறியப்பட்டிருக்கிறது. அது எறிந்த அ அந்த பொலித்தீன் பை என்பது பக்கத்துல இருந்ததாக அங்கே களத்திற்கு சென்ற ஊடகவியலாளர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். ஆக இது திட்டமிட்டு செய்யப்பட்டதா? ஒரு சுட வேண்டும் என்று சுட்டுவிட்டு, பின்னர் அதற்கு நியாயம் செய்ய வேண்டும் என்பது போல மாடு கடத்தினார்கள், சட்டவிரோதமான செயலில் ஈடுபட்டார்கள், வாழ்வெட்டு குழுவைச் சேர்ந்தவர்கள், இப்படியெல்லாம் முத்திரை குத்துவதற்கு இது சோடிக்கப்பட்ட ஒரு விடயமா என்கிற ஐயப்பாடும் நிலவுகிறது. இவைகள் வரும் ஐயப்பாடுகள் மாத்திரம்தான், இன்னுமே அவைகள் ஊர்ஜிதம் செய்யப்படவில்லை. இது இப்படி இருக்க, கடந்த காலங்களிலே போலீஸ் தமிழ் மக்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிற பாதுகாப்பு போலீஸ் வடக்கு கிழக்கில அதிகமாக நாங்கள் இராணுவத்தையும் போலீஸையும் காணக்கூடியதாக இருக்கிறது. ஒப்பீட்டளவிலே தெற்கை விடவும். ஆக நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் சுரேஷ் தர்மா? இந்த போலீஸ் குழு என்பது சரியாக தமிழ் மக்களுக்கான பாதுகாப்பை இதுவரைக்கும் கடந்த காலங்களிலே வழங்கினதாக நீங்கள் நினைக்கிறீர்களா? குறிப்பாக இந்த விகாரை விவகாரம், ஆர்ப்பாட்டங்கள் நடத்துவது, இப்படியான நிறைய விடயங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஒட்டுமொத்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இல்லை, நிச்சயமாக. அதாவது ஸ்ரீலங்கா அரசின் கட்டமைப்பிற்குள்ளான போலீசாரிடமிருந்தும், இராணுவத்திடமிருந்தும் தேசியம் சார்பான போராட்டங்களுக்கு ஆதரவு அல்லது ஜனநாயக ரீதியில் அவற்றை அனுமதிப்பது போன்றவர்களை செய்வார்களா என்றால் அறவே இல்லை. அவர்கள் எதிராளிகளாகத்தான் எங்களாலும் பார்க்கப்படுகின்றவர்கள். அவர்களால் நாங்கள் மக்கள் கூட எதிராளிகளாக பார்க்கப்படுகின்றவர்கள். சாதாரண வழக்கு விவகாரங்களில் அல்லது போதைப் பொருள் கடத்தல் போன்ற விவகாரங்களில் பல மாறுதல்கள் ஏற்பட்டிருக்கின்றன. ஆனால் நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த மரணங்கள் என்பது மலினப்படுத்தப்படுகின்ற இடமாக இந்த வடமாகாணமோ அல்லது கிழக்கு மாகாணமோ மாறப்படுகின்ற பொழுது அதற்கான தீர்ப்பாயங்கள் எந்தவித தீர்ப்பையும் தராமல் சென்று கொண்டிருப்பது, குறிப்பாக இந்த சுலக்ஷன் மற்றும் கஜின் என்று நினைக்கின்றேன் அவர்களுடைய மரணமாக இருக்கட்டும், அல்லது அதே போல தெல்லிப்பளையில் ஒரு இளைஞர் ஒருவர் சுடப்பட்டிருந்தார், அவருடைய மரணம் அதாவது 7 ஆண்டுகளுக்கு முதல் நடந்தது என்று நினைக்கின்றேன். அவருடைய மரணமாக இருக்கட்டும், பல விடயங்களும் அவ்வாறான ஒரு கொந்தளிப்பு நிலையை ஏற்படுத்துகின்ற தன்மையை உடையது. இந்த விவகாரத்திலும் நாங்கள் அதாவது ஒரு அதாவது எவ்வாறு கூறலாம் என்று சொன்னால், இந்த தப்பித்த 2 இளைஞர்களும் தான் இதற்கான சம்பவ சாட்சியங்களாக இருக்க போகின்றார்களே தவிர, இந்த ஐயங்கள் என்பன மேற்படுத்தப்பட்ட ஐயங்களாக கூட இருக்கலாம். குறிப்பாக இதற்காக அந்த வாகனம் என்பது உண்மையிலேயே அதாவது இருக்கைகளற்ற ரீதியில் சென்றதா, அல்லது வயலில் அறிவிவிட்ட சென்றவர்களை அழைக்க சென்றதா, அல்லது உண்மையிலேயே இந்த பின்னால் இருந்த சூடு நடத்தியதாகத்தான் நான் பார்த்த தகவல்களில் அறிந்திருந்தேன். அந்த வாகனத்தை முன்னால் விட்டு இதற்காக பின்னால் சுற்றுக வேண்டும். அவர்கள் சாரதியை இலக்கு வைத்திருக்கின்றார்கள் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. சாரதியை சுடப்பட்டிருக்கிறார். அதுவும் அவர் தலையில் காயமடைந்தபடியால் அவர் மரணம் என்பது சம்பவித்திருக்கின்றது. அவர் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்படும் பொழுதும் உயிராபத்தான நிலையில் இருந்திருக்கிறார். அவரை காப்பாற்ற முடியாமல் போய்விட்டது. இருந்த பொழுதிலும் நீங்கள் குறிப்பிட்டது போல நிச்சயமாக இது அதாவது சாதாரணமாக இப்பொழுது 3-4 தரப்புகளின் சாட்சியங்கள், இந்த விசாரணை என்பது போலீஸ் தரப்பில் இருந்து மாற்றப்பட வேண்டும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அந்த விசாரணைக்கு
உண்மையிலேயே அந்த தகுந்த இந்த ஆதாரங்களை வழங்குவதாக அல்லது ஒரு பலத்தை வழங்குவதாக தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மனித உரிமை அமைப்புகள் போன்றன இந்த விசாரணை நடுநிலையான முறையில் எடுக்கப்படுவதற்கான ஒரு அமைப்பை ஏற்படுத்துவார்களாக இருந்தால் அவர்களால் முடியும். ஏனென்று சொன்னால் அங்கே தற்பொழுது நடைபெறுகின்ற நகர அல்லது மாநகர கூட்டங்களில் எவ்வாறு அவர்களது பலம் இருக்கின்றது என்பதை எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அந்த ஆளுமைக்கு கீழ் இந்த விசாரணை கொண்டு செல்லப்படுகின்ற பொழுது நீதிக்கான திறவுகோல் என்பது சில வேளை கிடைக்கப்படலாம். ஆனால் இது ஒரு மீண்டும் ஒரு அதாவது உயிர்ப்பித்தலை மேற்கொண்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த சுலக்ஷன் கஜன் போன்றவர்களின் தீர்ப்பிற்கு என்ன நடந்தது, எதற்காக அதன் தீர்ப்புகள் வரவில்லை, இது கூட நிச்சயமாக இவர்கள் இவ்வாறுதான் வாங்கப்பட்ட அதாவது அந்த லஞ்சம் வாங்குவதற்காகத்தான் மறைத்தார்களா அல்லது சடதியாக முன்னால் வந்த அதே பாதையில் வந்து கொண்டிருக்கின்ற போலீசாரால் வேறு முறைகளில் அதை தடுத்து நிறுத்த முடியவில்லை போன்ற பல விடயங்கள் இருந்தாலும் திரிவுபடுத்தப்பட்ட நிலை என்பது அல்லது அந்த பதட்ட நிலை என்பது இந்த சம்பவத்தை சற்றே நிதானம் இல்லாமல் பார்க்க வைக்கின்றது. எனினும் ஓரிரு நாட்கள் பொறுத்து இது எவ்வாறு நடந்தது என்கின்ற தன்மைகள் எல்லாம் வெளிக்கொள்கின்ற செயற்பாடு என்பது அங்குள்ள அரசியல்வாதிகளுக்கு உண்டு. குறிப்பாக தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இது தொடர்பான ஒரு கடப்பாடு இருக்கின்றது. அதனை அவர்கள் செய்வதற்கான உந்துதலை அங்குள்ள மக்கள் கொடுப்பார்கள் என நம்புவோம். நிச்சயமாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அந்த இடத்துல இருந்ததையும் அவர் சொன்ன கருத்துக்களில் ஒன்றுதான் இந்த சாணம் அங்கே வீசறியப்பட்டதும் பின்னர் அவர்கள் ஏன் அந்த வாகனத்தை இலக்கு வைக்காமல் ஏன் அந்த ஆளை இலக்கு வைக்க வேண்டும் என்கிற மாதிரியான கேள்விகள் எல்லாம் அந்த சம்பவ இடத்துல இருந்து கஜேந்திரகுமார் அவர்கள் பதிவு செய்தது. இது போக இதற்கு முன்னம் மன்னார் முருங்கனிலையுமே ஒரு இளைஞர் கைது செய்யப்பட்டு போலீசாரினாலே சித்திரவதை செய்யப்பட்டிருந்தார். இன்னொரு இடத்துல யாழ்ப்பாண வடபகுதியில் என்றுதான் நினைக்கிறேன், ஒரு மீனவ இளைஞன் ஒருவன் துன்புறுத்தலுக்கு ஆளாகி இருந்தது, அவருடைய உடல்ல காயங்கள் இருந்தது, இவைகள் எல்லாம். ஆக தமிழிளைஞர்கள் தொடர்ச்சியாக போலீசாரினுடைய அதிகார துஷ்பிரயோகத்தினாலே இவ்வாறு சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்படுவதும் அவர்கள் அதிகாரத்தை கையில் எடுப்பதும் வன்மையான கண்டனத்திற்குரியது. அதே நேரம் நீங்கள் சொன்னது போல எங்களுடைய அரசியல் தலைமைகள் மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கட்டும், இல்லாவற்றில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுகின்ற இதற்காக செயற்படுகின்ற அமைப்புகளாக இருக்கட்டும், இதன் மட்டத்திலே அதிகளவு அழுத்தங்களை கொடுப்பார்கள் என்று நம்புகிறோம். எதிர்காலத்தில் இப்படியான நடவடிக்கைகள் குறைக்கப்படும் என்று நம்புகிறோம். நன்றி சுரேஷ் தர்மா, இந்த உரையாடலில் இணைந்தமைக்காக. நன்றி பிரியா, நன்றி நேர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொளி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதன் ஊடாக நோட்டிபிகேஷனில் பல காணொளி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.